தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட நிகழ்வில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இழப்பீடு ஒன்று அறிவித்துள்ளனர். உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் இழப்பீடு அறிவித்தது ஆர்சிபி நிர்வாகம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காவ்யா இணைப்பில் உள்ளார். வணக்கம் காவ்யா, தற்பொழுது ஆர்சிபி தரப்பிலிருந்து இழப்பீடு வழங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட விழாவில் பெங்களூருவில் தொடர்ந்த அந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த 11 பேரின் குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாக ஆர்சிபி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. ஆர்சிபி அணியானது முன்னதாக நடந்த ஐபிஎல் போட்டியில் 18 ஆண்டுகளில் முதல் முறையாக தனது கோப்பையை வென்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பெங்களூருவில் மாநில அரசு மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் தனித்தனியாக பாராட்டு விழாவானது நடத்தப்பட்டது. பெங்களூருவின் விதனச்சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானம் வரை தொடர்ந்து இந்த வெற்றி பேரணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் விராட் கோலி உள்ளிட்ட ஆர்சிபியின் நட்சத்திர வீரர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாநில அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அந்த சின்னசாமி மைதானத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக ரசிகர்கள் லட்சக்கணக்கில் குவிந்தனர். குறிப்பாக 30,000 பேர் மட்டுமே அமரும் வகையில் இருக்கை கொண்டிருந்த அந்த சின்னசாமி மைதானத்தில் 2.5 லட்சம் பேர் கூடிய போது அங்கு இலவச பாசம் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து சென்ற போது திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண் உள்ளிட்ட ஒருவர் உட்பட 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த 11 பேருமே 40 வயதிற்கும் குறைவானவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்துக்கு தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து முடிந்தது. அதாவது தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த கர்நாடக உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு தற்போது ஒரு நோட்டீஸை பிறப்பித்திருக்கிறது. சம்பவம் தொடர்பாக நிலை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தொடர்ந்து அந்த நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கானது மீண்டும் ஜூன் 10ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தொடர்ந்து ஆர்சிபி நிர்வாகமானது ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின்படி நேற்று பெங்களூருவில் நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் ஆர்சிபி குடும்பத்திற்கு மிகுந்த வேதனையை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மரியாதை மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக இறந்தோரின் 11 குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கப்படுவதாகவும் ஆர்சிபி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. கூடுதலாக இந்த துயர சம்பவத்தில் காயமடைந்த ரசிகர்களை ஆதரிப்பதற்காக ஆர்சிபி கேப் என்ற நிதியும் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் எங்கள் ரசிகர்கள் எப்போதும் மையமாக இருப்பார்கள் எனவும் துக்கத்திலும் நாங்கள் ஒற்றுமையாகவே இருக்க விரும்புகிறோம் எனவும் ஆர்சிபி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.